ஹாய்ங்க. இத ஒண்ணு நான் சொல்லியே கண்டிப்பா ஆகணும். ஆ என்ன சொல்றது? மெர்சிமா அம்மா பத்தி. உண்மையிலே ரொம்ப ஒரு ஜென்யூ பெர்சன்ட் அவங்க. நான் அவங்களுக்கு எந்த கமெண்ட்டும் பார்த்ததில்ல. பட் அவங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். இதுநாள் வரை நான் கமெண்ட் பண்ணுனதே கிடையாது. உண்மையிலே ரொம்ப ஒரு சூப்பர் டைப் அவங்க. ஏன் அப்படின்னா, நான் சத்யாவோட வீடியோ கண்டிப்பா பார்ப்பேன். இப்போ ஒரு சமீபத்தில தான் பார்த்தேன். உண்மையிலே அந்த பொண்ணு அம்மாவ மெர்சி அம்மா கேலி பேசியிருக்கிறா. பேசம்போது அவங்க அந்த ஒரு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுருக்காங்க பார்த்தியா? அது அவங்களோட நல்ல குணம், நல்ல வளர்ப்பு. தாய் தந்தையோட வளர்ப்பு. அதோட வளர்ப்பு கரெக்டா இருந்தா தான் மெர்சிமா அந்த இதில நல்ல ஒரு விதமா வளர்ந்துருக்காங்க. அப்போ பிள்ளைங்கள எந்த அழகா வளர்த்திட்டு இருக்காங்கன்னு இதிலேயே நம்ம பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட கேரக்டர் உண்மையிலே சூப்பர் மெர்சி அம்மா கேரக்டர். அவங்க நல்லா இருக்கணும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க. சத்யா அவங்களோட பேச்ச கேட்டு அந்த 3 நாதாரிங்கள் பேச்ச கேட்டு அவளும் சத்யாவும் தெரியாம பேசிட்டா. அவ இது தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டா. தெரியாம அவ பண்ணியிருப்பா. பண்ணியிருக்கனால தான் அவங்க அந்த மாரி ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க அத தெரிஞ்சு அவங்க இருக்கிற இடத்துல அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அத அவங்க செய்யல. அவங்களோட நல்ல மனசு சத்யாவ மன்னிச்சு விட்டுட்டாங்க. அவங்களோட நல்ல குணத்த அந்த இடத்துல காட்டுது. அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா. உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரீப்ளை கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கணும். அல்லாஹ் பிளஸ்ஸிங் யூ உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க மெர்சிமா. இந்த 3 நாதாரியும் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குதுங்க. இதுங்களாம் உருப்படுமா? இந்த புரோக்கர் மக்கள்கள நல்லா ஏமாத்துறான். தயவு செஞ்சு சொல்றேன், மக்கள் உஷாரா இருங்க. காசு பணம் எதுவுமே போடாதீங்க. இந்த 3 பேரையும் தயவு செஞ்சு அந்த ஊரை விட்டு, அந்த மதுரை விட்டு துரத்துங்க. ஏன்னா மக்கள்கள் எதுவும் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு துரத்துங்க. எல்லாத்தையும் காசை வாங்கி தின்றுட்டு நேற்று அவள் லைவில் சும்மா நான் உடம்பு சரியில்லாதமோ அப்படி இப்படின்னு. ஆனால் என்றைக்கு மக்கள்கள் திரும்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. 3 பேரும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதி. கண்டிப்பாக போகுங்க. சரியா? கண்டிப்பாக ஆண்டவன் ஒருத்தவன் இருந்தானா அது கண்டிப்பாக அது நடக்கும். இந்த புரோக்கர் பையன் உருட்டு அப்படி தான் உருட்டுறான். ஏன்னா நம்புகிறவங்க நம்பி இன்னும் ஏமாந்து போய் தான் காசு போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க. காசு போடாதீங்க. இனிமேல் உஷாரா இருங்க. அவனோட வீடியோவை 3 பேர்த்து வீடியோவும் பார்க்காதீங்க. யாருமே பார்க்காதீங்க தயவுசெய்து. என்ன உருட்டுறான், என்ன பொய் பித்தலாட்டம் பேசிட்டு அலையிறான். இவனுக்குலாம் நல்ல சாவே வராது. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல சாவே வராது.